நம்ம இன்னைக்கு வெங்காயம் கார குழம்பு பண்ணலாம். சின்ன வெங்காயத்தை வச்சு நல்லா உடம்புக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து பாதியாக வெட்டி வச்சுருக்கேன். ரொம்ப பெரிய பெரிய வெங்காயங்களை மட்டும் நீங்கள் இது மாதிரி சின்ன பாதியாக வெட்டி வச்சா போதும். அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே கொஞ்சம் ஒரு 10 பல்லு போல் பூண்டு எடுத்து அந்த உரலில் போட்டு இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இது வீட்டில் எடுத்த குழம்பு மிளகாய் தூள். ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூளுக்கு 1 ஸ்பூன் மிளகாய் தூள் வீதம் நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 ஸ்பூன்லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் தாளிக்கிறதுக்கு கடுகு, பட்டை மிளகா, ஒரு 1/2 டீஸ்பூன் போல் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வெந்தயம், சீரகம் எடுத்திருக்கேன். இது கூடவே கருவேப்பிலை, எண்ணெய், உப்பு அது மாதிரி நீங்கள் அதுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சுட்டு எப்படி வெங்காய குழம்பு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் இந்த குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் இருந்தால் அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் கடுகு, எண்ணெய் சூடு வந்ததும் கடுகு போட்டு கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கடுகு பொரிஞ்சதும் சீரகம், வெந்தயம் இதை சேர்த்துக்கலாம். இந்த சீரகம் பொரிஞ்சு வெந்தயமும் நல்லா கலர் மாறும். அதுக்கப்புறமா அந்த துவரம் பருப்பு, பட்டை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே இப்போ பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம இடித்து வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டை ஸ்ட்ரைட்டாக சேர்க்கறத விட இது மாதிரி இடிச்சிட்டு சேர்த்தா இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள் இதை கலந்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அந்த பொடியெல்லாம் நல்லா கலந்ததும் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா புளி, இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளி ஆட் பண்ணிக்கிட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு கலந்துட்டு அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு இது நம்ம நல்லா கொதிக்க விடலாம். இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உப்பு புளி பார்த்துக்கோங்க. உப்பு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை சேர்த்துக்கிட்டிங்கன்னா புளி அளவு சரியாக போயிடும். ஸோ இப்போது அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா அடுப்பை சிம்மில் மாற்றிக்கிட்டு ஒரு மூடி போட்டு இதை ஒரு 10-15 நிமிஷம் வேக வச்சிடலாம். அப்போ இதில் உள்ள எண்ணெய்லாம் வெளியில் இந்த குழம்பும் நல்லா ரெடி ஆகிடும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்களோட அப்டேட்ஸ் உடனடியாக வரும்.